எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. கிட்னி நம்மளுக்கு 2 இருக்குங்க. வலது பக்கம் 1, இடது பக்கம் 1 இருக்குது. ரெண்டும் ஒரே வேலையை தான் பார்க்குது. உடம்பில் உள்ள தேவையற்ற அழுக்குகள், டாக்ஸின், நீர் எல்லாத்தையும் வெளியேற்றுற ஒரு பம்ப் தான் இது. 2 கிட்னி என்ன தான் இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிட்னிலையுமே செயலிழப்பு ஏற்பட தான் செய்யுது. அவங்கள தான் கிட்னி பேஷண்ட் நம்ம சொல்கிறோம். அதுக்காக தாங்க ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன். நம்ம கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு என்ன குடிக்கணும், ஒரு ட்ரிங்க்ஸு, ஒரு பானம், அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். அதை எப்படி தயாரிக்கிறது, என்ன டோஸில் குடிக்கணும், எத்தனை நாள் குடிக்கணும், இதனால் என்ன நன்மை உடம்புக்கு வருது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஒரு விண்ணு குத்துற மாதிரி வலி வந்து 2 இடுப்பு சைட்லேயும் உங்களுக்கு இருக்குங்க. கிட்னி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விண்ணுன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி சிவியர் பெயின் இருக்கும். வாந்தி, காய்ச்சல், உடல் நடுக்கம், யூரின் போகிறதுல பிரச்சனை, பயங்கர பெயினாக போகிறது, இதெல்லாம் பல சிம்டம்ஸ் இருக்குது கிட்னி பிரச்சனையில். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கிட்னியில் கல் வர பிரச்சனை இருக்குங்க. கல்லோட சைஸை பொறுத்து தான். சில சின்ன கல்லாம் தானாகவே யூரின் வழியாக வெளியே வந்துடும். சில பெரிய கல்லாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, ஷாக் வேவ் வச்சு அதை பொடிப்பாங்க. அது சின்ன சின்ன கல்லாக வெளியே கொண்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமான பெரிய கல்லாக இருந்தால், மிஷின் வச்சு கூட உடைக்க முடியாத கல்லாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். இந்த கிட்னி கல் என்ன தரமாக செய்யும், சில நேரங்களில் இந்த யூரின் வரக்கூடிய அந்த பாதையை போய் அடைச்சிட்டு யூரினையும் வர விடாமல் ரொம்ப வலி, வீக்கம், நம்மளை துடிக்க வச்சிரும் இல்லையா? பல பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கல்லோட அளவு பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டருக்கும் அதிகமான சைஸ் உள்ள கல்லுகள்லாம் நம்ம பல பேஷண்ட்ஸுக்கு பார்த்துருக்கோம். கல் சைஸு ஒரு 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் வரைக்கும் யூரின் வெளியே ஈஸியாக பாஸ் ஆகிரும். அட்லீஸ்ட்டு ஒரு 5 மில்லிமீட்டர் உள்ளே இருந்தால் கஷ்டப்பட்டாது வெளியே வந்துடும். ஆனால் 5 மில்லிமீட்டருக்கு பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் தேவை. சரி வாங்க, இப்போ நம்ம கிட்னியை பாதுகாக்க என்ன ட்ரிங்க்ஸு குடிக்கணும், எப்படி தயாரிக்கணும்னு பார்த்துடலாம். இது குடிக்கனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியே வந்துடும். கிட்னியில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள், அழுக்கு, டாக்ஸின் இருந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இளநீர் கஷாயம். கஷாயம்னு சொன்னோன்னா கசப்பாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. இளநீர் கஷாயம் இதுக்கு பேர். முதல்ல ஒரு நல்ல இளநீர் வாங்குங்க. ஆரஞ்சு கலரில் உள்ள இளநீராக இருந்தாலும் சரி தான், பச்சை கலரில் உள்ள இளநீராக இருந்தாலும் சரி தான். ஒரு டெண்டர் கோகோனட் இளநீர் ஒன்று நல்ல சூப்பரானது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதோட தலையை மட்டும் சீவி அதில் உள்ள தண்ணியை அப்படி அதோடையே இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 ml, அதுதான் அதோட அளவு. அந்த அளவு பாசிப்பருப்பை அந்த இளநீருக்குள்ளே நீங்கள் அப்படியே போடணும். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா, 15 ml அளவில் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அந்த இளநீரில் கூடவே ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அதில் போடணும். பாசிப்பருப்பு, நாட்டு சக்கரை, ஜீரகம், இந்த 3ஐயும் இளநீரில் தலையை சீவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம போட போகிறோம். அந்த இளநீரை மூடி நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிட வேண்டியதான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி முடித்த அப்புறம் அந்த இளநீரை அப்படியே எடுத்து, இப்போ அந்த பாசிப்பருப்பு, நாட்டு சக்கரை, ஜீரகம் எல்லாம் அதில் வந்து கரைஞ்சி அப்படி இருக்குமா, அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த இளநீரில் இறங்கியிருக்குமா, இதை வந்து அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி அதை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஒரு 7 நாளைக்கு மினிமம் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். சைஸில் சின்ன கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அப்படி வெளியே வந்துடும். ஓரளவு மீடியம் சைஸ் கல்லாக இருந்தால் இந்த திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். அப்போ அது அளவு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக பெரிய கல்லாம் கரைக்க முடியாது. ஓரளவு ஒரு மாடரேட்டான கல்லாக இருந்தால் அந்த திரவம் அதை போய் கரைக்க தான் செய்யும். கரைஞ்சி அதை அப்படி வெளியே தள்ளும். வெளியே தள்ளும் போது யூரின் வழியாக வெளியே வரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன கல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும் யூரின் வழியாக. ஆனால் கொஞ்சம் ஒரு நடுத்தரமான கல் பார்த்திங்கன்னா யூரின் வழியாக வரும். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அடைச்சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். யூரின் போகிறதுல பிரச்சனையை உண்டு பண்ணலாம், வலி வரலாம் அந்த இடத்துல. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, தண்ணி, அதை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது கற்கள் இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி வெளியே வரும். இல்லை ரொம்ப முடியாமல் அடைச்சிட்ருக்கு, எனக்கு யூரின் போகிறதே கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்லது. வீட்டு வைத்தியம் தான் இல்லையா, இது ஒரு உணவுப் பொருள் தான். இதால் சின்ன சின்ன கல்லை ஈஸியாக கொண்டு வர முடியும். பயப்பட தேவையில்லைங்க. கல் வெளியே வர்றது நல்லது தானே, அதுக்கு தான் இது உதவுது. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரம் 7 நாள் நீங்கள் குடிச்சிக்கலாம். பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களோட சுற்றி உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கண்டிப்பாக இதை பார்த்து பயன்பெறட்டும். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வழக்கம் போல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.